بسم الله الرحمن الرحيم سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم. முஸ்லிம் சமூகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான திருமணத்திற்கு முன்பு, திருமணத்தின் போது, திருமணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகளுக்கு இஸ்லாமிய ரீதியாக எப்படி தீர்வு காண்பது, இஸ்லாமிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் எப்படி நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்வது, அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்வது என்கின்ற நல்லொரு நோக்கத்தோடு இந்த வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. இந்த வகுப்புடைய அறிமுக உரையை மரியாதைக்குரிய ஷேக் முஜீப் உமரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய மாணவிகளே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஸ்பெஷல் கிளாஸஸுக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா? என்ன டைட்டிலு சொல்லுங்களேன். மேரேஜ் கவுன்சிலிங் ஒர்க் ஷாப், திருமண பயிலரங்கம். ஏன் இந்த ஸ்பெஷல் கிளாஸஸ் கொடுக்கணும், இந்த டைட்டில் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு யாராவது ரீசன் சொல்ல முடியுமா? நீங்கள் கொஞ்சம் பேசினா தான் இந்த கிளாஸஸ் நல்லா போகும். ஒரு இன்ட்ராக்ஷன் செக்ஷன் தான் இது. நடைமுறை அப்படிங்கிறதுல, திருமண நடைமுறை அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? உதாரணம். புரியல. ஹுதுபா ஒன்று, கருசமணி, குதிரை வண்டியில் மாப்பிள்ளையை கூப்பிட்டு போகிறது, மேலதாளங்கள், எல்லாத்தையும் எழுதலாமா? எழுதலாம் தான் கிளியர் ஆகும் இல்லையா? சரி, ரைட். மேரேஜ் கவுன்சிலிங் ஏன் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறத இப்போ உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்குறோம். திருமண பயிலரங்கம் ஏன்? அதுக்கு முதல் ரீசன் திருமண நடைமுறைகள் குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு இல்லை இல்லையா? ஏன் ஏன் எழுதலை இதெல்லாம்? இந்த ஏனோட சம்மந்தப்பட்டதாக இது பேனாலாம். சரி, ஏன் இந்த கவுன்சிலிங் எதுக்கு? ஒய். ஃபஸ்ட்டு நடைமுறைகள். குர்ஆன் சுன்னாவிற்கு உட்பட்டு இல்லை. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா? வேற மற்றவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுறது, இது எல்லாமே அந்த டைட்டில் கீழே வருமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நடத்தக்கூடிய ஃபங்க்ஷன்ஸு, கல்யாணத்தில் எக்ஸ்ட்ரா சில ஃபங்க்ஷன்ஸு, கல்யாணத்துக்கு பிறகு நடக்கக்கூடியதெல்லாம். சரி, இது மட்டும்தான் ரீசனாக இந்த கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு?
நிக்காஹுக்கு முன்னாலேயே வந்து பேச வைக்கிறாங்க. எல்லாரும் தமிழ் ஓகேயா இல்லை இங்கிலீஷ் தானா? தமிழ் தானா? எனிபடி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் இங்கிலீஷ்? நோ. சரி ஓகே. இப்போது ரெண்டாவது வந்து திருமணத்துக்கு முன்னாடியே பேச வைக்கிறது. வேறு இந்த கவுன்சிலிங் கிளாஸ் இதுக்கு மட்டும்தானா அப்படிங்கிறதான் கேட்குறேன். இப்போது பெண்ணுடைய தீனை முழுமைப்படுத்தக்கூடியவர் ஒரு கணவனாக இருக்கிறார். அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா, உங்களில் யாரேனும் வாலிபத்தை அடைந்து விட்டால் திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள். மனிஸ்ததா மின்ஹுமுல் பாஸ் ஃபல்யதஸவ்வஸ். அப்படி யாரேனும் திருமணத்தை முடித்து விட்டால் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தின் பாதி பகுதியை அடைந்து விட்டார். ஃபல்யத்தகில்லாஹுல் நிஸ்ஃபில் பாக்கி, மீதி பகுதியை அவர்கள் இறையச்சத்தை கொண்டு பூர்த்தி செய்து கொள்ளட்டும். அதில் கணவன் மட்டுமல்ல, திருமணம் முடிக்கின்ற மனைவியும் திருமணம் முடிக்கிறதுனால தீனுல் இஸ்லாத்தினுடைய பாதி பகுதி அடையணும். 2 பேரும் தான், அது மியூச்சுவல். சரி, ரைட். இப்போது அண்மை காலமாக முஸ்லீம் குடும்பங்களில் ஏன் இந்த கிளாஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் ரீசனை சொல்லி ஆகணும். முஸ்லீம் குடும்பங்களில் அண்மை காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? நிக்காக மட்டும்தான் இங்கே நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லையா? இது மேரேஜ் கவுன்சிலிங் அப்படிங்கிறது இஸ்லாமிய குடும்பங்களில் நடக்கின்ற அல்லது குடும்பம் ஆரம்பமாகிறதுனுடைய முதல் பகுதி தான். எங்கே ஒரு குடும்பம் உருவாகுதுன்னா எங்கேருந்து உருவாகணும்? நிக்காகில் இருந்தால். அதனால தான் மேரேஜ் கவுன்சிலிங்கிறோம். சரி, இது மேரேஜில் நடக்கக்கூடிய சில ஃபார்மாலிட்டிஸ், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், குரான் சுன்னாவுக்கு அப்பாற்பட்ட சில நடைமுறைகள், இது வந்து ஒரு காரணம் இந்த கிளாஸ் நம்ம கொடுக்கறதுக்கு. குரான் சுன்னாவின் அடிப்படையில் நிக்காஹ் எப்படி அப்படிங்கிறத பற்றி. இது அல்லாமல் முஸ்லீம் குடும்பங்களில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது? ஹோல் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மாமனார் மாமியார், பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ், ரிலேட்டிவ்ஸு, நாத்தனார், மைத்துனர், ஏதாவது சில பிரச்சனைகள் சொல்ல முடியுமா உங்களால்? வரதட்சணை கொடுமை இல்லையா? வரதட்சணை, டௌரி, வரதட்சணை. வேற புரியல. உறவுகள் பேணப்படுவதில்லை. வேற ஹிஜாபும் கடைபிடிக்கப்படுவதில்லை. ஹிஜாப் பேணுதல் இல்லை. வேற பொருளாதார பிரச்சனையை பொருளாதார காரணங்களால் ஏற்படும் பிரச்சனை. சரியா? தலாக்கு நடக்குதா குடும்பங்களில்? நடக்குதுடா. அப்போ சொல்லணும்ல, முஸ்லீம் குடும்பங்களில் என்னென்ன இஷ்யூஸ் நடக்குது நீங்கள் சொல்லி ஆகணும். நீங்கள் என்னென்ன கேள்விப்படுறீங்க இது எல்லாத்தையும் சொல்லி தான் ஆகணும். இப்போ தலாக்கு வேறு வேறு என்ன நடக்குது? தலாக் மட்டும் தான் நடக்குதா? ஹுலா, ரைட். வேற ஹுலானா என்னங்கிறது உங்களுக்கு வரும் பின்னாடி. வேற இப்போ இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, ஜட்ஜ்மெண்ட். அது என்ன ஜட்ஜ்மெண்ட்டு? முத்தலாக்கை பற்றிய ஒரு தீர்ப்பு. சரி, முத்தலாக், தலாக் அல்லது முத்தலாக் இதெல்லாமே இப்போ இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. அது என்ன?
யார்கிட்ட வேணாலும் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம். கள்ளத் தொடர்பு. வேற குழந்தைகளுடைய வளர்ப்பில் அக்கறை காட்டாத பெற்றோர்கள். இது நடக்குதா? இது இந்த பிரச்சனை நடக்குதா? குழந்தை வளர்ப்பில் சிக்கல். நிக்காக ஆனோன கொஞ்ச காலகட்டத்திலேயே முதல்ல அட்டன் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னவா இருக்கும்? தனி குடுத்தனம். ரைட்டு. அது எங்கேருந்து பிரச்சனை ஆகும்? யார்கிட்ட அது எதிர்ப்பு வரும்? அப்போ பிரச்சனை எங்கேருந்து முதல்ல ஆரம்பிக்குது? மாமியார் மருமகள். அப்போ பிரச்சனை இருக்குல்ல. மாமியார் நீங்கள்லாம் மருமகளாக ஆக போகிறீங்க இல்லையா? இன்ஷா அல்லாஹ். மாமியார் மருமகள் பிரச்சனை. வேற தனி கொடுத்தனும். பொருளாதார காரணங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் அதில் வந்துடுது. என்ன சரி, வேற என்ன பிரச்சனைகள்? முஸ்லீம் குடும்பங்களில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்? சரி, இதெல்லாம் குடும்பங்கள் நடக்கிறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மத்தியில் என்னென்ன பிரச்சனைகள்? தலாக் ஹுலா மட்டும்தான் நடக்குதா? அதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்குது சொல்லுங்கள். கேள்விப்படுறதை நீங்கள் சொல்லலாம். சந்தேகம். வெரி குட், மாஷா அல்லாஹ். சந்தேகம். வேற குறை கூறுதல். கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ ரிலேஷனில் குறை கூறுறது. முதல்ல ஒரு பெண்ணு தான் கல்யாணம் பண்ணோன்னே மாப்பிள்ளை வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் யார்கிட்ட சொல்லுவா? ஸ்பீக்கர் போட்டு பேசுவாளா? கான்ஃபரன்ஸ் போடுவாளா? மாப்பிள்ளைக்கும் மாமியாருக்கும் வைக்கிற மாதிரி போடுவாளா? புரியல இல்லையா? அங்கேருந்து ஆரம்பிக்கிற பிரச்சனை. புரியல இல்லையா? சரி, வேற குறை கூறுதல். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாத்தையும் சொல்லலாம். சண்டை, அடிக்கடி சண்டை. இது கணவன் மனைவி. இந்த டைட்டில் கீழே வருது. என்ன இருங்க? அடிக்கடி சண்டை. விட்டு கொடுக்காமை. இந்த வருது பாருங்க இப்ப எல்லாம். வேற ஈகோ. வேற பொறுமையின்மை. ஓகே. வேற கோபம். வேற ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளாமை. வேற ஃபாரின் லைஃப். கணவன் வெளிநாட்டுக்கு போகுவதால். வெரி குட், மாஷா அல்லாஹ். அப்போ ஃபாரின்ல வேலை பார்க்குற கணவரை தான் கல்யாணம் பண்ணுவீங்களா? வெரி குட், மாஷா அல்லாஹ். என்னது, எங்கே கணவர் சொல்லுவாரோ அவரோட நான் போவேன் இல்லையா? இதான் ரைட். சரி, ரைட். வேற வெளிநாடு, ஃபாரின். வேற ரொம்ப முக்கியமான ஒரு ரீசனை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். மற்றவர்களுக்காக வாழாமல் பிறருக்காக வாழாமல். அதாவது 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் நல்ல லைஃப்பில் இருக்கிறோம் காட்டுக்க பிறருக்கு காட்டிக்கொள்வது. ரியான் கூட வரலாம் அது. அல்லது பிறருக்கு காட்டிக்கொள்வதற்காக வாழ்வது. சரி, இது என்னது? இது என்னது? இது கணவன் மனைவிக்கு மத்தியில் எதுவும் ப்ராப்ளம் பண்ணுதா? இது ரீசனில் வரலையே. ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை இதுலேருந்து தான் வருது இல்லையா? செல்ஃபோன். செல்ஃபோனில் என்ன பிரச்சனை வருது? செல்ஃபோன் இல்லையா? வேற மாமியாருக்கு
மாமியாருக்கு உபகாரம், அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மாமியாரை அனுசரித்தல். வேற என்ன வரும்? ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை உச்சநீதிமன்றத்தினுடைய ஃபேமிலி கோர்ட்டினுடைய ஒரு சர்வே, ஒரு ஆய்வு, ஒரு ரிப்போர்ட். அது என்னன்னா, ஃபேமிலி கோர்ட்டில் குடும்ப வழக்குகள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனையை மையமாக வச்ச குடும்ப வழக்குகள் ஏறத்தாழ 8000க்கு மேல் இருக்கிறது. அதை எங்களால் அட்டன் பண்ண முடியல. ரீஹாபிலிட்டேஷன் சொல்லக்கூடிய மறுவாழ்வு மையங்களோ அல்லது அவர்களுக்கு மத்தியில் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய கவுன்சிலிங்களோ அதிகமாக கொடுக்கப்படணும். நீங்கள் ஒரு உதாரணத்தை நான் சொல்ல முடியும். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு டைவர்ஸ் ஒன்று நடந்துச்சு, தலாக் ஒன்று நடந்துச்சு. ஹுலா ஒன்று, ஒரு பெண் ஹுலா கேட்டால். எத்தனாவது வயசுலன்னா 55வது வயசில், 55 இயர்ஸ்க்கு பிறகு. சரி, 55 வயசுக்கு பிறகு ஒரு மனைவி வந்து கணவனை வேண்டான்னு சொல்கிறான்னா என்ன ரீசன்மா அப்படின்னு கேட்கும்போது, என் மாப்பிள்ளை சாப்பிடும்போது சாப்பாடு அங்கே இங்கே போயிடுது, தாடியிலலாம் தொங்குது, வாயிலெல்லாம் அப்படி சிந்துது, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல, அவரை சரி பண்ண முடியல, அதனால் நாங்கள் என்ன செஞ்சிட்டேன், எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம். இது ஒன்று. சிம்பிளாக வந்து என் மாப்பிள்ளை எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நான் எந்த கருத்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இது ஒரு இப்படி ஒரு இது. சில நேரங்களில் மாப்பிள்ளை தரப்பிலிருந்து வரக்கூடியது, எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மாவோட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறா, அல்லது யாரோடையாவது ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறா. ஃபோன் கம்யூனிகேஷன் தான் அவளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய விஷயங்கள், சாப்பாட்டில் உப்பு இல்லைங்கிறதுல ஆரம்பித்து பலவிதமான பிரச்சனைகள் குடும்பங்களில் இப்போ ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. குழந்தைகள் வளர்ப்பில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அப்புறம் வந்து திருமணத்திற்குரிய நோக்கமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவர்களும் ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கமான தொடர்புகள், இவைகளெல்லாம் குறையும் பொழுது ஏற்படக்கூடிய விபரீதங்கள் நிறைய இருக்குது. இன்னும் ஆச்சரியப்படுறது மட்டும் இல்லை, அதிர்ச்சி அடையக்கூடிய தகவல்கள்லாம் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி அது முஸ்லீம் குடும்பங்களில் நடக்கலைனாலும் மீடியாவில் வந்து ஒரு பெரிய செய்தி பரபரப்பாக 2 நாளைக்கு முன்னாடி பேசப்பட்டது என்ன, தன் பெற்றோர் தனக்கு பிடிக்காத ஒரு பையனை தனக்கு திருமணம் முடித்து வைத்ததனால் தான் ஏற்கனவே காதலித்து கொண்டிருந்தவனை கொண்டு திருமணம் முடிக்கப்பட்ட மாப்பிள்ளையை அடியால் வச்சு அடித்து அவன் க்ளோஸ் ஆகிட்டான். நேற்று ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அவன் ஆள் மவுத்து. இது கல்யாணம் முடிஞ்சு கரெக்டாக ஒரு 10-15 நாளுக்குள்ளே நடந்திருக்கு. இது மாதிரி நிறைய செய்திகள். கல்யாணத்து அன்றைக்கி காலையில் ஓடி போகிறது, அதே மாதிரி திருமணத்திற்கு முன்பே மாற்றார்களோட ஓடி போகிறது, ஆணும் சரி பெண்ணும் சரி, முஸ்லீம் ஆண்களும் சரி முஸ்லீம் பெண்களும் சரி, அல்லது மாற்றார்களோடு அவர்கள் தொடர்பு வைத்து மார்க்கத்தை விட்டே ஓடி போகிற முர்த்ததாக ஆகிடுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாகவே முஸ்லீம் சகோதரிகளும் குறிப்பாக அதிகமாக முஸ்லீம் சகோதரிகள் மாற்று மத சகோதரர்களை காதலித்து சீரழிந்து மார்க்கத்தை விட்டுட்டு கோயில்களில் போய் பொட்டு வைத்து தாலி கட்டி திருமணத்தை முடித்து ஒரு அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கையே புறக்கணித்த ஒரு காஃபிரை போன்றே வாழக்கூடிய எத்தனையோ சகோதரிகள் நம்ம பார்க்குறோம். நஅூது பில்லா, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும்.
இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அண்மையில் ஒரு நிக்காக நடந்தது. எந்த ஊர் யாருன்னு சொல்ல விரும்பலை. நடந்து முடிஞ்ச உடனேயே அடுத்த நாள் காலையிலேயே பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. என்னென்னா, பெண்ணு சொல்கிறா, நம்ம கொஞ்ச நாள் நல்லா ஃப்ரெண்டாக பழகிக்குவோம், ஒருவர் புரிந்து கொள்வோம், அதற்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிப்போம். அப்போது என்ன வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சாங்கன்னு தெரியல. இன்னொரு ஊரில் ஒரே நாளில் ஒரு 25 கல்யாணம் நடந்துச்சு. ஒரே நாளில் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட தேதியில் 25 கல்யாணம் நடந்துச்சு. அந்த நடந்த 25 கல்யாணத்தில் 12 கல்யாணங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே டைவர்ஸ் ஆகிடுச்சு. ஒரு வருஷத்துக்குள்ளேயே தலாக் ஆகாது. ஏன்? இப்படி நிறைய குடும்பங்களில் தாம் பிள்ளைய நல்ல தர்பியத்தோடு வளர்க்குறோன்னு நம்பக்கூடிய பெற்றோர்கள் நம்மை முழுமையாக நம்புகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தங்களுடைய எண்ணங்களில் தங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை திருமணத்திற்கு முன்பு தெளிவாக பேசாமலும் ஓப்பனாக சொல்லாமலும், குடும்ப கௌரவம் சொல்லிட்டு அவர்களும் சில விஷயங்களை மறைப்பதும், திருமணத்திற்கு தயாராகின்ற இளம் பிள்ளைகளும் என்ன செஞ்சிடறாங்க, தன் காரணங்களை எல்லாத்தையும் தெளிவாக தன் பெற்றோரிடத்தில் சொல்லாமல் இருப்பதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, வாழ்நாள் முழுவதுமே வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தனக்கு பிடிக்காத கணவனோடு தனக்கு பிடிக்காத மனைவியோடு. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. அவங்க நல்ல லைஃப்பில் இருப்பாங்க, பார்த்தா வீடு வாசல் பிள்ளைகள்லாம் இருக்கும். ஆனால் 2 பேருக்கு மத்தியில் என்ன இருக்காது, ஒரு உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபினுடைய ஒரு பாசம், பந்தம், தொடர்பு, நேசம் இதெல்லாமே இருக்காது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடியது. அண்மையில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சன் டிவியில் ஒரு ஆய்வு ஒன்று போட்டான். அந்த ஆய்வுன்னு ஒரு முக்கியமான கருத்து என்ன சொல்கிறான்னா, ஒரு ரிவ்யூ. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மொபைல் வந்த பிறகு கணவன் மனைவிகள் எப்படி வாழுகிறார்கள், ஒரு குடும்பம் எப்படி இருக்கிறது. எங்கள் வீட்டில் மொபைல் ஃபோனே இல்லை அப்படிங்கிறவங்க யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு மொபைல் ஃபோன் தான் இருக்குது, கை தூக்குங்க பார்ப்போம். சரி, எங்கள்கிட்ட யார்ட்டையும் மொபைல் ஃபோன் இல்லைங்க, கை தூக்குங்க பார்ப்போம். மாஷா அல்லாஹ். சரி, ரைட்டு. அப்போது இந்த மொபைல் என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னால், அவன் சொல்கிறான், ஹஸ்பண்டு வீட்டுக்கு வராரு, மனைவி சாப்பாடை வச்சு நல்லா உபசரிக்கிறா, பிள்ளைக பெற்றோர்களை பார்த்து சந்தோஷமாக சிரிக்குதுங்க, பிள்ளைகளை தந்தையும் பார்க்குறார், தாயும் பார்த்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லார் கையிலையும் என்ன இருக்குது, மொபைல் இருக்குது. தன் கடமைகளை முடிச்சுட்டு எல்லோரும் மொபைலை கையில் எடுத்துக்கிறாங்க. யாரும் வந்தால் வாங்க வாப்பா, அஸ்ஸலாமு அலைக்கும், அம்மா சாப்பாடு வச்சுட்டியா சொல்லு. உடனே அவங்க வச்சுட்டு வந்து சொல்லுவாங்க, எப்பா சாப்பாடு ரெடியாக இருக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த வந்துடுறேன். அப்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரே குடும்பங்களில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இருவர்களும் ஒரே படுக்கையில் இருவேறு உலகத்திற்கு சென்று விடுகிறார்கள். மொபைல் வந்து என்ன செஞ்சிருது, ஒரே வீட்டில் வேறு பக்கம் அழைச்சிட்டு போயிடுது. ஜஸ்ட்டு ஒரு கடமைக்காக பேசிக்கிறாங்களா ஒழிய மானசீகமான பேச்சுக்களோ பரிமாற்றங்களோ எதுவுமே இல்லை. முன்னாடி ஒரு காலம் இருந்தது, குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு நல்ல கட்டுக்கோப்பாக இருந்துச்சு. குடும்பம் எப்படி இருந்துச்சு, ஐயோ முஸ்லீம் குடும்பங்களா கரெக்டாக இருப்பாங்க. நம்ம நிறைய நேரங்களில் நம்மளும் பேசிக்குவோம், அந்த குடும்பமா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அந்த வீட்டு பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கட்டுப்பாடோடு இருப்பாங்க. இப்படி தான் பேசப்பட்டு கொண்டு இருந்துச்சு. ஒரு காலம் இருந்தது, நிக்காஹுக்காக யாரை நிச்சயம் செய்து பேசி பிடித்து முடிக்கப்படுகிறதோ, பேசி முடித்த உடனேயே நிக்காஹ் அன்னைக்கு தான், அதற்கு நிக்காஹுக்கு பிறகுதான் கணவன் மனைவி என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய பேச்சுக்களும் தொடர்புகளும் இருக்கும். அப்படிதான் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்தார்கள்.
அதனால் அன்னைக்கு முஸ்லீம் குடும்பங்களில் எது அதிகமாக இல்லை? தலாக்கு கிடையாது. தலாக்குங்கிற வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. பெரிய வார்த்தையை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோவப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது சொல்லிடுவார் அவர். இப்படி தான் பேசப்பட்டு கொண்டு இருந்துச்சு. ரொம்ப ரேரு. சில ஊர்களில் சில மஹல்லாவில் டைவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லா மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் போய் உங்கள் மஹல்லாவில் என்ன பிரச்சனைங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னது? கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபினுடைய பிரச்சனைகள் தான். புரியல இல்லையா? மஹல்லா விடுங்க, எல்லா குடும்பங்களிலும், என் குடும்பமும் விதிவிலக்கு இல்லை, உங்கள் குடும்பமும் விதிவிலக்கு இல்லை, எல்லா ஃபேமிலியிலையும் நம்முடைய ரிலேட்டிவ் யாரோ XRY நம்முடைய மாமா வீட்லேயோ மாமி வீட்லேயோ அக்கா வீட்லேயோ தங்கச்சி வீட்லேயோ பெரியத்தா வீட்லேயோ பெரியமாமா வீட்லேயோ யார் வீட்லேயோ ஏதாவது ஒரு கேஸ் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம கேள்விப்பட தான் செய்கிறோம். குடும்பங்களில் இன்றைக்கி இது மலிந்து போயிடுச்சு, மிகைத்து போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன? முஸ்லீம் குடும்பங்களுடைய கட்டுக்கோப்புகள் சிதைந்துருச்சு. குடும்பம் என்ற அந்த ஸ்ட்ரக்சர் உடஞ்சிருச்சு. மேலை நாட்டு கலாச்சாரம் சொல்கிறோம்ல, வெஸ்டர்ன் கல்ச்சரல்னு, அந்த மேற்கத்திய நாடுகளில் கலாச்சார சீரழிவுகள், ஒழுக்கக்கேடுகள், தீமைகள், குற்றங்கள், சிங்கிள் பேரண்ட்ஸ் சிஸ்டம், அப்புறம் இன்றைக்கி இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்புகள், இதெல்லாம் தெளிவாக அவங்கள்ட்ட சொல்லி தான் ஆகணும். அந்த தீர்ப்புகளில் ரொம்ப விபரீதமான ஒரு ஆபத்தான பெருங்குற்றத்திற்குரிய தீர்ப்பு என்னது? அதாவது தன்பால் உணர்வுன்னு சொல்லக்கூடிய ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் தொடர்பு வைக்கக்கூடிய மிக சீரழிவான ஒரு பாதிப்பான அபாயகரமான ஒரு தீர்ப்பை லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் இந்த குற்றத்தினால் கொடுத்த பெரும் தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை சட்டமாக ஆக்கி எல்லா பெரும்பாலான நாடுகள் இதை சட்ட அங்கீகாரத்தோடு சரிகானது. இது மாதிரி பல சீரழிவுகள், கலாச்சார சீரழிவுகள்லாம் மேலை நாடுகளில் ஏற்பட்டதற்கு முதல் காரணம் என்னங்கிறத ஆய்வு செய்யும் பொழுது ஃபஸ்ட் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் என்ற குடும்ப கட்டுக்கோப்பிலிருந்து எப்போ ஒரு தனி மனிதன் வெளியே வந்துடுறானோ அவன்கிட்ட எல்லா சீரழிவும் வந்துடும். முன்னாடியெல்லாம் நான் ஒரு நல்ல குடும்பத்தின் பையன், நான் நல்ல குடும்பத்தின் பெண், நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய பிள்ளை, எனக்குன்னு ஈமான் இருக்கிறது, இறையச்சம் இருக்கிறது, கட்டுக்கோப்பு இருக்கிறது, என் குடும்பத்தில் எல்லோரும் என்னை கண்டிப்பார்கள், தண்டிப்பார்கள், நான் தவறு செய்யக்கூடாது அப்படின்னு வெளி உலகத்துக்கு போகக்கூடியவங்க எல்லாரும் பேசி கொண்டிருந்த காலகட்டம். இன்றைக்கி நிறைய இடங்களில் நடக்கின்ற பெரிய ஆபத்தான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், சில நேரங்களில் காதல் போன்ற சீரழிவு கலாச்சாரத்தில் சிக்கியிருக்கக்கூடிய நம்முடைய இளம் ஆண்கள், இளம் முஸ்லீம் பெண்களை நாங்கள் எங்கேயாவது வீதியில், பீச்சில், பார்க்கில் எங்கேயாவது கண்டுபிடிச்சி பேசி, யாரோ ஒருத்தரோட ஒரு காஃபியோட ஒரு பிள்ளை உட்காந்து பேசிட்டு பைக்கில் போயிட்டுருக்கு, இதை ஃபாலோ பண்ணி அங்கே போய் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது. அந்த சம்மந்தப்பட்ட பையனை 2 அறையை விட்டு நம்பரை கொடுன்னு இந்த பிள்ளைகிட்ட கேட்டால், இல்லை எங்கள் ஏரியா பையன் தான், எங்களுக்கு தெரிஞ்ச கசின் தான் அப்படின்லாம் சொல்ல. சரி கசின் தான் சொல்கிறல, உங்கள் அம்மா நம்பரை கொடுன்னு கேட்டால் கொடுக்க மாட்டேங்குது. கொடுக்குறியா 2 உதைக்குவான்னு கேட்கும்போது நம்பரை கொடுக்குறாங்க. நம்பரை போட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் என் பிள்ளை அப்படிலாம் இல்லைங்கிறாங்க. என் பிள்ளை இல்லை, அந்த தாயை குறை சொல்ல முடியாது. உங்களை போன்ற பிள்ளைகளை நம்பி அந்த தாய் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கும் கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் 4 விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக வெளி உலகத்துக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அவர்கள் உங்கள் மீது சந்தேகப்படுறதுக்கு அவங்களுக்கு என்ன மனசு வரல. கடைசியில் நாங்கள் என்ன செஞ்சோம்னா, கொண்டு போய் வீட்டில் விட்டோம்னா, எங்கள் பிள்ளைலாம் அப்படி கிடையாதுங்க, நீங்கள் தேவையில்லாமல் சந்தேகப்படுறீங்க, அப்படிலாம் எந்த பையனோடையும் என் பிள்ளை தொடர்பு இல்லை, அல்லது எந்த பொண்ணோடையும் என் பையன் தொடர்பு இல்லை அப்படின்னு தான் பெற்றோர்கள் பேசுவாங்க. எந்த அளவுக்கு மாறி போச்சுன்னா, தன் பிள்ளை அல்லது தன் பையனுடைய இந்த தவறான கள்ள தொடர்புகள், காதல் போன்ற லவ் போன்ற சீரழிவுகளை மறைக்கக்கூடிய அளவுக்கு பெற்றோர்கள் மாறிட்டாங்க. முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு, நம்ம ஏதாவது தப்பு தண்டா செஞ்சிட்டோம்னா
எங்கள் அத்தா அம்மா வந்து எங்களை கண்டிப்பாங்க, நாங்கள் அப்படிப்பட்ட குடும்பம் இல்லை, எங்கள் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கான்சியஸ், ஒரு உணர்வு, ஒரு சமூக கட்டுக்கோப்பு அந்த குடும்பம் என்ற நிறுவனத்தில் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி மாறிடுச்சு, தான் பிள்ளை செய்யக்கூடிய மிஸ்டேக்கை வேறு வழி இல்லாமல் பெற்றோர்கள் கண்டும் காணாமலும் தெரிந்தும் தெரியாமலும் மறைத்தும் மறைக்காமலும் இருக்கக்கூடிய நிலை ஏற்படுது. ஏன், இதுக்கு என்ன ரீசன் சொல்லுங்க? புரியல. அந்த பிள்ளை வந்து அந்த பெற்றோரை மிரட்டுது, நீ இதுக்கெல்லாம் தடுத்தன்னா நான் என்ன செஞ்சிருவேன், இப்படி ஒரு மிரட்டல். இல்லைன்னா நான் ஓடி போயிடுவேன், இல்லைன்னா நான் முஸ்லீமாவோட இருக்க மாட்டேன். இப்படி நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. அப்போது இவ்வளவு சீரழிவுகள், இன்னும் தெளிவாக நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். இது அல்லாத வேற இன்னும் என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறதோ நீங்கள் கேள்விப்படுறது ஏதாவது? 3 விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம், 3 டைட்டிலில். 1 முஸ்லீம் குடும்பங்களுடைய சீரழிவுகள், 2 கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், 3 திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இளம் ஆண் இளம் பெண்களுடைய பிரச்சனைகள். புரியல இல்லையா? இப்படி பார்த்துருக்கோம். இந்த 3 இப்போது பிரிச்சிருக்கோம். புரியல இல்லையா? ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் இந்த ஷரியாவை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய, இந்த தீனுல் இஸ்லாத்தை கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் ஆகிரத்தையும் நம்பி இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் உம்மத் என்ன செய்ய வேண்டும்? இது பெரிய ஆபத்தான ஒரு பிரச்சனை, எல்லா குடும்பங்கள்லையும் இருக்குது. அப்போ கலாச்சார சீரழிவுகள் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? குடும்ப கட்டுக்கோப்பு ஆட்டம் காணும் பொழுதெல்லாம் கலாச்சார சீரழிவு வந்துடும். என் பையன் வந்து வெளியில் போய் ஒரு தப்பு செய்கிறான்னா, இல்லை என் பொண்ணு வந்து வெளியில் போய் ஒரு தவறு செய்கிறார் என்றால், நஅூது பில்லா, அல்லாஹ் எல்லா பிள்ளைங்களையும் பாதுகாக்கணும், அவர்களுக்குள்ளேயே ஒரு இறையச்ச உணர்வு வரணும். நான் ஒரு முஃமின், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், என் காரியங்களை அவன் பதிவு செய்கிறான், இஸ்லாமிய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக நான் செயல்படக்கூடாது, அதே நேரத்தில் என் தாயும் தந்தையும் என்னை நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல பண்பாட்டையும் நல்ல சட்டதிட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் சொல்லி என்னை வளர்த்திருக்கிறார்கள், இதற்கு ஒருபோதும் நான் ஹராமான பாதையில் போயிடக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை ஓட்டம் இருந்தால், என்ன கலாச்சார சீரழிவுகள் இருந்தாலும் என்ன ஆகும்? என் பையனும் என் பிள்ளையும் ஈமானோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் இருப்பார்கள். அப்போது இதே ஒரு XRYயினுடைய ஒரு பிள்ளை, அவங்க குடும்பத்தில் ஒரு கட்டுப்பாடும் இல்லை, ஒரு இறையச்சமும் இல்லை, இஸ்லாமும் இல்லை, தீனும் இல்லை, ஷரியாவும் இல்லை, அல்லாஹுக்கு பயப்படுறதும் இல்லை, தாயும் தந்தையுமே ஒரு ஃபேஷன் லைஃப்பில் வாழ்கிறாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் எல்லாருமே ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் லைஃப்பில் வாழ்கிறாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளை வெளி உலகத்துக்கு போகும்போது ஒரு தவறுகள் செய்யக்கூடிய சூழல் வரும் பொழுது நிச்சயமாக தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாது. அப்போ குடும்பங்கிற ஒரு கட்டுக்கோப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா உலகத்தில் எங்கே போனாலும் அந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்? அல்லாஹுக்கு பயந்தவர்களாக நல்லொழுக்கமுடையவர்களாக இருப்பார்கள். அப்போது மேலை நாடுகளில் கலாச்சார சீரழிவு ஏற்பட்டதற்கான காரணம் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை உடைச்சது தான். எப்படி உடைச்சான்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற ரிலேஷன் அது வந்து சும்மா ஜஸ்ட்டு வெளி உலகத்துக்கு காட்டிக்கிறது, என் ஹஸ்பண்ட் இவர் தான், என் ஒய்ஃப் இவர் தான் அப்படின்னு. பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்கிற பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுங்கிறது ஜஸ்ட் அது மக்களுக்கு காட்டிக்கிறது தான். யாரும் யாரையும் கட்டுப்படுத்தக்கூடாது, யாரும் யாருக்கும் உரிமையானவர்கள் அல்ல. எங்களுக்கென்று ஒரு ஃப்ரீடம் இருக்கிறது, நாங்கள் யாரை வேண்டுமானாலும் தொடர்பு வைத்துக் கொள்வோம், யாரோடு வேண்டுமானாலும் பேசுவோம், பழகுவோம். இது போன்ற ஒரு ஃப்ரீடத்தை உடைச்சி விட்டது எது? ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை உடைச்சது தான். புரியல இல்லையா? அப்போ குடும்பங்கிறதுக்கு இஸ்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்குது ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்கு. ஸோ அந்த குடும்பவியலை பற்றிய முழுமையான ஒரு புரிதலை
ஒரு அவசியத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் புரியல இல்லையா? ஸோ அப்படி பார்க்க போகிறதில்ல. இப்போ அண்மையில் ஹைதராபாத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு முஸ்லீம் குடும்பம் திருமணம் முடித்து கொஞ்ச நாட்கள்லேயே மனைவி சூசைட் பண்ணிட்டான். மனைவி சூசைட். ஏன் சூசைட் பண்ணான்னு பார்த்தா அதிர்ச்சியான செய்தி என்னென்னா, மார்க்கம் இல்லாதனால் ஒரு குடும்பத்தில் சூசைட் நடக்குது, டைவர்ஸ் நடக்குதான்னு பார்த்தா அப்படி மட்டும் இல்லை. அந்த பெண்ணின் கணவர் ஒரு இமாம், ஒரு ஆலிம், ஒரு ஸ்காலர், இல்லை இல்லையா, ஒரு ஷேக். அப்போ இங்கே பிரச்சனை எங்கே, மிஸ்டேக் எங்கே, கோளாறு எங்கே, என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, ஷரியாவை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல விஷயம், ஷரியாவை பிராக்டிஸ் பண்ணுறது மட்டுமல்ல விஷயம், ஷரியாவினுடைய ரூஹ், உயிரோட்டமான பகுதியாக இருக்கக்கூடிய, பேஸாக இருக்கக்கூடிய தக்குவா என்ற இறையச்சம், வரா என்ற பேணுதல், புரியல இல்லையா, ஈமான் என்ற இறை நம்பிக்கை, இஹ்லாஸ் என்ற உள தூய்மை, ஹவுஃப் என்ற உள்ளச்சம், அல்லாஹ் கண்காணிக்கின்றான் என்ற பயம், ஆகிரத்தில் அல்லாஹ் இதையெல்லாம் பதிவு செய்து நம்மை நிச்சயமாக விசாரிப்பான் என்ற எண்ண ஓட்டங்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட இல்லை. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு முஸ்லீம் உலகத்தில் நிறைய நசீஹத் வகுப்புகள் நடக்குது இல்லையா, பயான்கள், கிளாஸஸ் நிறைய நடக்குது. முன்னாடியெல்லாம் இந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்கள் வயசுக்கு 10 வயசு 15 வயசுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்படி வகுப்புகளே கிடையாது, இப்படிப்பட்ட கிளாஸஸே கிடையாது. இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்ங்கிறாங்க. இன்றைக்கி வெப்சைட்டில் போனீங்கன்னா எல்லா இங்கிலீஷ்லேயும் எல்லா லாங்குவேஜ்லேயும் இஸ்லாத்தை பற்றி நிறைய ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. நிறைய இஸ்லாத்தை பற்றி எக்ஸ்போஷர் யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. இப்போ இல்முக்கு குறை இல்லை, நாலேஜுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. நீங்கள் என்ன டைட்டில் எடுத்தாலும் இன்றைக்கி அப்டேட்டோட நிறைய இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நாலேஜ் ஒன்றும் குறையில்லை. இவங்களுக்கு இஸ்லாம்லாம் தெரியல, அதனால தான் இவங்க நான் முஸ்லீம்ஸோடு ஓடி போயிட்டாங்க. இந்த ஃபேமிலியில் இஸ்லாம் புரியல, அதனால தான் மாமனார் மாமியார், மாமியார் மருமகள் சண்டையெல்லாம் கடுமையாக இருக்குது. அப்படிலாம் கிடையாது. முன்னாடி தெரியாதனால மிஸ்டேக் நடந்துச்சு, இப்போ எல்லாம் தெரிஞ்சும் மிஸ்டேக் நடக்குது. ஏன்? மார்க்கத்தை தெரிந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல விஷயம், ஷரியாவை செயல்படுத்துவது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த செயல்பாட்டுக்கான மிக அடிப்படை அடித்தளம் என்ன? ஈமான், தக்குவா, இஹ்லாஸ், ஹவுஃப், ஆகிரத்தை பற்றிய பயம், அல்லாஹ் நம்மை விசாரிப்பான் என்ற எண்ணம். இந்த உலகத்தில் எல்லாருடைய கண்ணையும் மறைச்சிடலாம், யாரை மறைக்க முடியாது? யாருடைய பார்வையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கண்காணிப்பிலிருந்து நம்ம ஒருபோதும் நாம் என்ன செஞ்சிட முடியாது, தப்பிச்சிட முடியாது. இந்த எண்ணங்கள் எப்பொழுது இல்லாமல் போகுதோ, இங்கே எப்போ இதில் குறை வருதோ அப்போல்லாம் எல்லார்ட்டையும் இந்த பிரச்சனை வரும். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு மார்க்க அறிஞருடைய, ஒரு ஸ்காலருடைய மனைவி சூசைட். ஏன் சூசைட் பண்ணான்னு கேட்டால் மாமியாருடைய கொடுமை. இது இந்த பக்கம். இன்னொரு ரிவர்ஸில் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். நீங்கள்லாம் இந்த இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவிகள், பிற்காலத்தில் நீங்கள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் ஒரு தாயியா ஆக போகிறீங்க, புரியல இல்லையா? சமூகத்துக்கு முன்மாதிரியாக சீர்திருத்த பணிகளை நீங்கள் செயல்படுத்தி காட்ட போகிறீங்க. மக்களுக்கு சாட்சியாளராக நீங்கள் மறுமையில் நிற்க போகிறீங்க, நீங்கள் வாழ போகிறீங்க இல்லையா? இதே போன்று கல்வி நிறுவனங்களில் மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருந்த ஒரு முஸ்லீம் சகோதரி மாற்றாரோடு ஓடி போயிட்டா. ரொம்ப ஷாக்கான செய்தி. நிறைய வீடுகள்லையும் நிறைய குடும்பங்கள்லையும் பிள்ளை காலேஜுக்கு போய் வீணாக போயிட்டா, அடுத்த நிமிஷம் என்ன செய்வாங்க? நிக்காஹ் வரையும் எங்கே சேர்க்கணுங்குவாங்க? எங்கே சேர்க்கணுங்குவாங்க? மதர்சாவில். ஆனால் மதர்சாலேருந்து ஓடி போயிட்டா அப்படின்னா பையங்கள் விஷயத்தில் இப்படியே தான். அப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொன்னால், இல்மு இல்லை அப்படிங்கிறதுக்காக அல்ல,
ஈமானில் பலகீனம், ஈமானில் பிரச்சனை இருக்கிறதுனால தான். இல்லை இல்லையா? அல்லாஹ் கண்காணிக்கிறாங்கிற எண்ண ஓட்டம் இல்லை. இப்படி நிறைய காரணங்களை பார்க்கலாம். இப்போ ஒரு 12 காரணங்கள் முஸ்லீம் குடும்பங்கள் சீரழிந்ததற்கு அப்படிங்கிறத 12 டைட்டிலாக உங்களுக்கு பட்டியலெல்லாம் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா காரணம்? முஸ்லீம் குடும்பங்களுடைய பிரச்சனைகள், அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபினுடைய பிரச்சனைகள், அல்லது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுடைய பிரச்சனைகள். இந்த 3ஆக தான் பிரிச்சிருக்கோம் இல்லையா? இந்த டைட்டில் 3ஆக பிரிச்சிருக்கோம். இதற்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்ன தெரியுமில்ல? முதல்ல மேற்கத்திய மோகம், வெஸ்டர்ன் இன்ஃபிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கத்திய மோகம். முஸ்லீம் குடும்பம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள்னு போடலாம், அல்லது சவால்கள்னு போடலாம். சேலஞ்சஸ், சவால்களும் எதிர்கொள்ளும் வழிகளும். இதில் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னது? எங்கேருந்து இந்த பிரச்சனை வருது முஸ்லீம் ஃபேமிலிஸில்? அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஷ்யூவாக இருக்கட்டும், ஃபேமிலியில் நடக்கக்கூடிய இஷ்யூஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ் இஷ்யூஸாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸுடைய ப்ராப்ளமாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேருந்து வருது ஃபஸ்ட் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ரீசன் மேற்கத்திய மோகம். மேற்கத்திய மோகம். மேற்கத்திய மோகம்னா என்ன? வெஸ்டர்ன் லைஃப். இன்றைக்கி சீரியல்களில், சினிமாக்களில், மொபைலில் மற்றவர்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸு இதெல்லாம் பார்த்தோன்னே, ஷாப்பிங் மாலு இதெல்லாம் நம்ம போய் பார்க்கும்போது என்ன ஆகுது? நமக்கு ஒரு விதமான ஒரு இன்டென்ஷன் வருது. நம்மளும் அப்படி லைஃப் ஸ்டைலில் இருக்கலாம்ல, நம்மளும் அப்படி வாழலாமல்லவா, நம்மளும் ஒரு ஃப்ரீடமாக இருக்கலாம்லவா அப்படிங்கிற ஒரு சிந்தனை பாங்கு வந்து நம்மள்கிட்ட வளருது. இல்லை இல்லையா? அப்போ மேற்கத்திய மோகம் ஒரு பக்கத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நிறைய குடும்பங்களில் இப்படி ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது காரணம், ஆண் பெண் சமநிலைவாதம். இது என்ன பிரச்சனை? இது என்ன புரியுதா? இது ஆண் பெண்ணும் சமம். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அது முதல்ல ஆரம்பித்ததே ஐரோப்பிய நாடுகளில் தான். பெண்களுக்கும் உரிமை வேண்டும், ஃபெமினிசம்னு சொல்லி பெண்ணியம்னு ஒரு கான்செப்ட் டெவலப் ஆகிருக்கு. அதுக்கு பேர் என்னது? ஃபெமினிசம்னு சொல்லுவாங்க, பெண்ணியம்னு சொல்லுவாங்க. பெண் பெண்ணாக இருப்போம், ஆண் ஆணாக இருக்கட்டும், எங்களுக்கும் உரிமைகள் இருக்குது, ஆண்களை போன்று நாங்களும் முன்னேறுவோம், எங்களுக்கும் சம அதிகாரமும் சம உரிமையும் வேணும். எந்த அளவுக்குன்னா, ஜெர்மனில் ஒரு பிள்ளை என்ன செஞ்சிட்டா, ஒரு முஸ்லீம் லேடி பள்ளிவாசலுக்குள்ளே வந்து ஆண்களுடைய சஃப்லேயே நாங்கள் நிற்போம், ஆண்களோடையே நாங்கள் தொழுவோம், எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, நாங்கள் சமத்துவம், எங்களுக்கு என்ன குறை இருக்குது கேட்டு கடைசியில் இமாமத்தும் நாங்களும் சில நேரங்களில் ஆண்கள் தொழு வச்சா மட்டும் தான் நாங்கள் பின்னாடி தொழணுமா, பெண்கள் நாங்கள் தொழு வைப்போம், ஆண்கள் தொழுவிட்டோம். இப்படிலாம் இல்லை. எப்படி நிறைய சமநிலை, ஈக்குவாலிட்டி. இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் பெண்களுக்கு அநியாயங்களும் கொடுமைகளும் தவறான விஷயங்களில் பெண்கள் பயன்படுத்தப்படுவதற்கான காரணம் எங்கேருந்து இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னால், ஆண் பெண் சமத்துவம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பெண்கள் தங்கள் வீடுகளில் இருப்பது தான் பாதுகாப்புங்கிறான். ஃபலா தபர்ருஜன தபர்ருஜல் ஜாஹிலியா, நீங்கள் ஜாஹிலியா காலகட்டத்தில், அறியாமை காலகட்டத்தில் பெண்கள் எப்படி வீதிக்கு வெளியிலே வந்தார்களோ அதுபோன்று நீங்கள் வராதீர்கள். வக்கர்ன ஃபீ புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் நீங்கள் இருப்பது தான் பாதுகாப்பு. புரியல இல்லையா? அப்போது அவசியமான விஷயங்களில் ஒரு சாப்டர் உங்களுக்கு வருது இந்த கிளாஸஸில், பெண்கள் வேலைக்கு போகலாமா, அதை பற்றி ஒரு கிளாஸே வருது, அதில் வரும் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம். அப்போது இங்கே என்ன ஐடியாலஜியை கொண்டு வந்துட்டாங்கன்னா,
ஆண் பெண் 2 பேரும் சமம். இதனால் என்ன ஆகுதுன்னா எல்லா அலுவலகங்கள்லேயும், ஆஃபீஸ்லேயும் சரி, வெளி உலகத்துலையும் சரி, அரசியல்லையும் சரி, எல்லாத்துலேயும் பெண்களுக்கு நிறைய சீரழிவு பிரச்சனைகள் வருது. குடும்பங்கள்லேயே ஈகோ சண்டை எதனால் வருதுங்கிறீங்க? ஒரு பெண் பணிவோடு இருப்பாள், இத்தாத்தோடு இருப்பாள். ஃபஸ்ட்டு அந்த பெண்ணை ஸ்பார்க் பண்ணக்கூடிய விஷயம் எது சொல்லுங்கள்? நான் என்ன அடிமையா? இங்கேருந்து ஆரம்பிக்குது இல்லையா? இங்கேருந்து ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அந்த பெண்ணை அடிமையாக நடத்துங்கிற சிந்தனையும் என்ன இருக்குது? ஆண்கள்கிட்டையும் இருக்குது. ஒரு பெண்ணிட்ட எனக்குன்னு ரைட்ஸ் இருக்குது, எனக்குன்னு உரிமை இருக்குது, நானும் பேசுவேன், நானும் சத்தம் போடுவேன், எனக்கும் நான் வீட்டை விட்டு வெளியே போக தெரியும், எனக்கும் சம்பாதிக்க தெரியும் அப்படின்னு ஒரு பெண் தனக்கு கொடுக்கப்பட்ட உரிமைக்கு மேலே சிந்திக்கிறதும், அல்லது ஒரு பெண் அடங்கி இருக்கிறாள் என்பதற்காக ஆணாதிக்க சிந்தனையின் அடிப்படையில் என்ன செய்கிறான்? பெண்ணை டார்ச்சர் பண்ணுறது, அடிமைப்படுத்துறது, இதெல்லாம். இந்த சமநிலைவாதம்ங்கிற சிந்தனையை கொண்டு வந்து இந்த கன்ஃபியூஸை ஏற்படுத்தி விட்டான். ஆனால் இஸ்லாத்தில் என்ன இருக்குது? பெண்களை நீங்கள் கண்ணியமாக நடத்துங்கள், பெண்களுடைய உரிமைகளை கொடுங்கள், பெண்கள் உங்களின் அமானிதம், பெண்கள் உங்களிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொக்கிஷம், அவர்களை நீங்கள் கலங்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அது தாயாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எல்லா ஸ்டேட்டஸ்லையும் பெண்ணை வந்து நீங்கள் கண்ணியமாக பார்த்துக்குங்க. இது ஆண்களுக்கு, குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும், சமூகத்திற்கு அல்லாஹ் சொல்கின்ற வழிகாட்டுதல். அதே ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பணிவோடு இருக்க வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும், பர்தாவோடு இருக்க வேண்டும், வீட்டில் இருக்க வேண்டும், இப்படி பல ஒழுங்குகளை பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லுது. இந்த ரெண்டையும் உடைச்சிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கான்செப்டை மேலை நாட்டு உலகம், மேற்கத்திய உலகம் கொண்டு வந்து வெளியே விட்டுச்சு. எல்லா சீரழியும் வந்துருச்சு. இது நம்முடைய முஸ்லீம் குடும்பங்கள்லேயும் வந்துருச்சு. புரியல இல்லையா? இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னா, இந்த ஆண் பெண் சமத்துவத்தில் பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மேற்கத்திய முகம் ஆண் பெண் சமத்துவத்தில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஏன் ஹஸ்பண்டுக்கு கட்டுப்படணும்? 2 பேரும் ஈக்குவலாக இருக்கலாம். நீ என்ன கட்டுப்படுத்த தேவையில்ல, நான் உன்னை கட்டுப்படுத்த தேவையில்ல, 2 பேரும் சமமாக இருந்துட்டு போவோம். உனக்கு என்ன நான் அடிமையா? உனக்கே நான் சமைச்சு கொடுக்கணும்? உன் ட்ரெஸ்ஸை ஏன் நான் துவச்சி வைக்கணும்? நீ வரணும்னு ஏன் நான் காத்துட்ருக்கணும்? இல்லை இல்லையா? ஒரு பெரிய இஷ்யூ இந்தியாவில் நடந்துச்சு. தஸ்லீமா நஸ்ரீன் ஒரு நவீன சிந்தனையோடு கொண்ட ஒரு மேற்கத்திய போக்கில் ஊறி திளைத்த ஒரு பெண், முஸ்லீம் சமூகத்தில் முஸ்லீம் பெயர் தாங்கியா இருந்தா. அவன் என்ன செஞ்சான்னா, எங்களுக்கும் ஃப்ரீடம் இருக்குது, எங்களுக்கும் சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்தை எந்த அளவுக்கு மோசமாக அவன் சொன்னான்னா, கருப்பை சுதந்திரம் எனக்கு வேண்டும். புரியல இல்லையா? ஒரு நடத்தை கெட்ட பெண்ணாக, கருப்பைன்னா என் கணவன் மட்டும்தான் என்னை அனுபவிக்க வேண்டும் என்றல்ல, நான் யாரை விரும்புகிறேனோ, நான் எப்பொழுது விரும்புகிறேனோ அந்த அடிப்படையில் நான் போய்கொண்டே இருப்பேன். இது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விபரீதமான ஒரு சிந்தனை. இது தலைமுறையே சீரழிக்கக்கூடிய ஒரு சிந்தனை. புரியல இல்லையா? கருப்பை சுதந்திரம்னு கேட்டது. என் கணவன் யார்? அவர் என் ஹஸ்பண்டுங்கிறதுக்காக நான் அவருக்கு மட்டும்தானா? இல்லை, எனக்கு எப்போ யார் மீது விருப்பமும் ஈர்ப்பும் ஏற்படுதோ நான் போய்கொண்டே இருப்பேன். இதுதான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சுருக்கு? மிக கேவலமான ஒரு அனுமதி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. புரியல இல்லையா? ஸோ ஒரு மோசமான ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோங்கிறனால தான் இந்த கிளாஸை உங்களுக்கு டீட்டெயிலாக சப்ஜெக்ட் வைஸாக ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். அதனுடைய ஃபஸ்ட்டு ஒரு முன்னோட்டம் தான். புரியல இல்லையா? உங்களுக்கு இதனுடைய அவசியத்தை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே வரும். அப்போ 3வதாக முஸ்லீம் குடும்பங்களை எதிர்நோக்கும் சவால்களில், பிரச்சனைகளில் 3வது விஷயம் என்னன்னு சொன்னால், ஓரின திருமணங்கள். சட்ட அங்கீகாரமும், ஆணை கல்யாணம் பண்ணிக்கலாம்,
பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். மிக மிருகத்தை விட கேடுகட்ட மிருகங்களில் கூட இந்த பழக்கம் இல்லைங்கிறான். அனிமல்ஸ்கிட்ட கூட என்ன இல்லை, இப்படி ஒரு சிஸ்டமே கிடையாது. புரியல இல்லையா? இனப்பெருக்கம்ங்கிற ஒரு ஜெனரேஷன் விருத்தி ஆகிறதுக்கு, ஒரு இனம் டெவலப் ஆகிறதுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற ஃபித்ரத்தான ஒரு நேச்சுரலான இயற்கையான செட்டப்ஸ் தான் என்னது, ஆண் பெண் என்ற இரு பிரிவு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இதன் மூலமாக இந்த ஜெனரேஷன், இந்த மனித இனம் வளரணுங்கிறதுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஃபித்ரத், ஒரு நேச்சுரல், ஒரு இயற்கை இயல்பு. புரியல இல்லையா? இதை இந்த ஸ்ட்ரக்சரையே உடைக்கிறான். புரியல இல்லையா? உடைச்சி இது ரொம்ப ஆபத்தானது. இது நிறைய குடும்பங்களில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இது 3வது காரணம். 4வது காரணம், ரொம்ப முக்கியமான காரணம், இதுதான் குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு. மஹ்ரமி அஜ்னபி, வரையறை பேணப்படாமை. அது என்ன மஹ்ரமி அஜ்னபி? யாராவது சொல்ல முடியுமா? கோஷா பர்தா, ஒரு பெண் யாருடன் திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறாள். ஒரு பெண் தந்தையை திருமணம் முடிக்க முடியாது, ஒரு பெண் சகோதரனை திருமணம் முடிக்க முடியாது. இப்படி சில வரையறைகள் இருக்குது. புரியல இல்லையா? ஸோ அந்த மாதிரி திருமணம் தடுக்கப்பட்டவர்களுக்கு முன்னாடி மட்டும்தான் ஒரு பெண்ணை செய்யலாம், நிற்கலாம். மற்ற எல்லாரிடத்துக்கு முன்னாடி எப்படி தான் இருந்தாகணும், அவன் ஹிஜாபோடு தான் இருந்தான். புரியல இல்லையா? ஆனால் முஸ்லீம் குடும்பங்கள்லையும் சரி, முஸ்லீம் கம்யூனிட்டிலையும் சரி, இது என்ன ஆகிடுச்சு, ஃபாலோ பண்ணப்படுறதே கிடையாது. தெரியவே இல்லை நிறைய பேருக்கு தெரியாது யாருக்கு முன்னாடி நிற்கணும்னு. புரியல இல்லையா? தான் சிஸ்டருடைய ஹஸ்பண்டோட பைக்கில் போகிறா, கேட்டால் அண்ணன் அப்படிங்கிறா. மேரே பாயோ, என் அண்ணன் அப்படிங்கிறா. அவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க வீட்லேயும். புரியல இல்லையா? இது எல்லாமே ஏன் இந்த மாதிரி நடக்குது? இதனால் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படுது. ஸோ இது ஒரு காரணம் முஸ்லீம் குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படுவதற்கு, 4வது காரணம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 5வது ரீசன் என்னன்னு சொன்னால், பெற்றோர் பிள்ளை உறவில் விரிசல். இதுவும் ஒரு காரணம் என்னத்துக்கு, முஸ்லீம் குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படுறது. யாருமே தன் பிள்ளைகளோடு உட்காந்து பேசுகிறதே கிடையாது. இல்லைங்க, நான் மொபைலில் கேட்டுக்கிறேன் என் பிள்ளை வந்துருச்சான்னு. வந்தோடனே என்னம்மா நீ காலேஜ் போய்ட்டு வந்தேன், போய்ட்டு வந்தேன், எல்லாம் படியாக முடிஞ்சிச்சு, ரைட். இவர் ஜஸ்ட்டு ஒரு என்கொயரி மாதிரி கேட்டுட்டு போயிட்டுருக்கார். அப்படி அல்ல. நீங்கள் மனம் விட்டு பேசுகிறதுக்குரிய டைமை உங்கள் தாய் தாப்பம் கொடுக்கும்போது நீங்களும் நெருக்கமாவீங்க, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவீங்க. நீங்கள் வீடுகளில் என்ன செஞ்சணும்மா, ஃபோன்லாம் அந்த பக்கம் தூக்கி வை, நீங்கள் நடந்ததெல்லாம் ஒரு 15 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். அப்போது கிளியராக உங்கள்கிட்ட பேசுவாங்க, உங்கள்கிட்ட எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. புரியல இல்லை? நீங்களும் எல்லாத்தையும் சொல்லலாம். ஸோ இந்த உறவு சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. திருமதியில் ஒரு ஹதீஸ் வருது, ஆச்சரியமான ஹதீஸ். அது என்னென்னா, அக்ரிமு அவுலாதக்கும். எல்லா இடத்துலையும் ரிவர்ஸில் தான் நம்ம அதிகமாக ஹைலைட் பண்ணியிருப்போம். அது என்னது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கண்ணியம் செலுத்தணும் இல்லையா? இதுதான் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இப்படி ஒரு ஹதீஸ் வருது, பெற்றோர்களை இது பிள்ளைகளை கண்ணியப்படுத்துங்கள், பிள்ளைகளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். இப்படி ஒரு ஹதீஸ் வருது. சரி, ரைட். அதை பின்னாடி டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லுவோம். அப்போது குடும்பங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு 4வது ரீசன், 5வது ரீசன் என்னது, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுகளில் ஏற்பட்டது. 6வது ரீசன், முஸ்லீம் குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணம் தொழிலின்மையும் பொருளாதார பிரச்சனையும்.
வேலை இல்லைங்கிறதுனால நிறைய குடும்பத்தில் பிரச்சனை. என் மாப்பிள்ளை வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு. சில இடத்துல நல்லா சம்பாரிச்சதுனாலையும் பிரச்சனை. பணம் வந்ததுலேன்னு என்னைக்கு இவர் நல்லா சம்பாரிச்சாரோ, என்னைக்கு எங்களுக்கு நல்ல சொந்த வீடு வந்துச்சோ, கார் வந்துச்சோ, முடிஞ்சு போச்சு எங்கள் குடும்பத்தில் நிம்மதிங்களாம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ பணம் பெரிய ஆபத்து. இந்த ரெண்டுமே பிரச்சனை. தொழிலின்மையினாலும் பொருளாதார பிரச்சனையினாலுமே குடும்பத்தில் சிக்கல். வேலை இல்லைங்கிறதுனால பாரு இன்றைக்கும் வாடகை வீட்டில் தான் வண்டியை ஓட்டிகிட்ருக்கிறேன் அப்படின்னு இவ பேச, அவர்லாம் என் அக்காலாம் கல்யாணம் பண்ணி, என் தங்கச்சியெல்லாம் கல்யாணம் பண்ணி எங்கேயோ செட்டில் ஆகிட்டார். நம்ம பாரு இப்படியே இருக்கிறோம். இப்படி கம்பேரிட்டிவ் லைஃப்பில் எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை. சரி, ஏழாவது பிரச்சனை ரொம்ப முக்கியமானது. குடும்பங்கள் எதிர்நோக்கும் காதல் விவகாரங்கள், காதல் பிரச்சனைகள், காதல் விவகாரங்கள். காதலுக்கு ஃபஸ்ட்டு எங்கே ரூட் காஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது யாராவது சொல்ல முடியுமா? டிவியை விட மொபைல் தான். புரியல இல்லையா? இதுதான் பெரிய ஆபத்து. நீங்கள் அதில் உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னால் எப்பொழுதுமே மொபைலை, எப்போவுமே மனுஷன் எப்போதுமே எப்போ தப்பு செய்வான் தெரியுமா? தவறுக்கான வாய்ப்பு எப்போ தெரியுமா மனுஷனுக்கு அதிகரிக்கும்? தனியாக இருக்கும்போது தான், தனிமையில் இருக்கும்போது தான். ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு எங்கே போவோம்? தனியாக போவோம். ஏன்னா ஏதாவது பேசினா இங்கே தான் ஷைத்தான் ஸ்டார்ட் பண்ணுவான் பிரச்சனையை. புரியல இல்லையா? நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக உட்காந்து பேசுங்க. ஆபத்தான பிரச்சனை கால் எது, சேஃபான கால் எதுங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணலாம், உங்கள் ஃபேமிலி அனலைஸ் பண்ணலாம். புரியல இல்லையா? நிறைய பிரச்சனைகள் இந்த காதல் விவகாரங்களில் குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு. எத்தனாவது இது? 7. 8வது குடும்பம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளில் கணவன் மனைவி இடையே ஏற்படும் பிரச்சனை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அது என்னென்ன பிரச்சனை, எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத பின்னாடி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவோம். 9வது விஷயம், மனைவி தொழில் செய்வது, மனைவி வேலைக்கு போவது. இவன் என்னைக்கு வேலைக்கு போனாலும் அன்னையிலேருந்து என்னை மதிக்கிறதே இல்லைங்க. இவன் ஆரம்பம் அப்போ இருந்து பிரச்சனை. இவன் 4 காசு சம்பாரித்த பிறகு அவளுக்கு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு, அதனால் யாரையுமே மதிக்கிறது இல்லைங்க. நீ வாங்கி கொடுக்கலாம், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறா. புரியல இல்லையா? அதோட மாப்பிள்ளை கம்ப்ளைண்ட் வைக்கிறாரோ இல்லையோ, யார் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வைப்பா? மாமியா. இவளை என்னைக்கு நீ காசு பார்க்கணுன்னு அனுப்பி வச்சியோ, அனுப்பி வச்சதே இவங்க தான் இருப்பாங்க. வேலைக்கு போகணுன்னு அனுப்பி வச்சதே யாராக தான் இருப்பாங்க. சில நேரங்களில் ஹஸ்பண்டும் மாமியாங்களும் சேர்ந்து அனுப்பி வச்சுருப்பாங்க. பிள்ளை மெட்ராஸில் ஒரு வீடு வாங்குறது வசதியாக இருக்கும், 4 காசு சம்பாரிச்சா தான் நம்ம நல்லா இருக்க முடியும்னு அனுப்பி வச்சு கடைசியில் அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. புரியல இல்லையா? சரி, ரைட். அடுத்து 10வது கலப்பு திருமணம். அது என்ன கலப்பு திருமணம்? நான் முஸ்லீம்ஸை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறது. இது நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கியிருக்கு. தெரியல இல்லையா? கௌரவத்துக்காக கடைசியில் ஓடிப்போன பிள்ளையை வந்து இவன் விரட்டி விட்டுறது, அது தனியாக போய் அனாதையாகவே அவனோட வாழ்ந்து அவன் கண்ணாமண்ணான்னு சீரழித்து விட்டுறது, கை விட்டுறது. அப்புறம் அது விடோவோட கை குழந்தையோட வீட்டுக்கு வர்றது, அல்லது அப்படி ஓடிப்போன குடும்பம்னு சொல்லிவிட்டு அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைக்க, இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது இதில். இது வந்து கலப்பு திருமணத்தால் ஏற்படக்கூடியது. புரியுதா இல்லையா? இது ஒரு காரணம் முஸ்லீம் குடும்பம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளில் உள்ளது. 11வது ரீசன் வெளிநாட்டு மோகம். ஃபாரின் போகிறது.
ஃபேமிலியோட ஃபாரின் போகிறதுலையும் நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்கலாம். என்னென்ன பிரச்சனை இருக்குது? லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குது, வேறு இல்லை, சரியான ரீசன் தான். வேறு இந்த பொருள் தேடுதல் இருக்குல்ல, தொழிலின்மையும் பொருளாதார பிரச்சனையும். எதுக்காக ஃபாரின் போகிறோன்னா அவசியத்தை அடிப்படையாக வச்சு போகலாம். ஒரு நல்ல ஜாப் எனக்கு என்னுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி கிடச்சிருக்குன்னு இந்த நியத்தோடு போய் நீங்கள் நிறைய அங்கே சேவை செய்யலாம், அது வேறு. அதில் உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்கும், அது வேறு. ஆனால் ப்ரியாரிட்டி என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு ஃபாரின் போனால் நல்லா சம்பாதிக்கலாம், இதான ரீசனாக வருது, இதான ப்ரியாரிட்டியாக வருது. இங்கே 15,000 சம்பாதிச்சா ஃபாரின் போனால் 50,000 1 லட்சம் சம்பாதிக்கலாம், அதனால் நல்லா வாழலாம். இங்கேருந்து இந்த டாஸ்க், இந்த நோக்கம், இந்த பர்பஸ், இதிலிருந்து தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. புரியல இல்லையா? இல்லை, எனக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அல்லாஹ் எனக்கு அங்கே ரிஸ்க்கை கொடுத்துருக்குறான், நான் என்ன சம்பாதிச்சாலும் சரி நான் சமூகத்துக்கு சேவை செய்வேன், என் குடும்பத்தினுடைய உறவை நான் பேணி பாதுகாப்பேன். இப்படி சில இது ஃபாரின் லைஃப் ஸ்டைலை பற்றி ஒரு பின்னாடி ஒரு தனி கிளாஸஸை உங்களுக்கு கொடுப்போம். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உங்கள் நான்னா உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஃபாரினில் நீங்கள் லைட்டை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்குரிய ஜோடி எல்லாம் அமைச்சு வைக்கலாம் ஒரு கால். அப்படி வைக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, அது பின்னாடி நாங்கள் தருவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, புரியுதா இல்லையா? அப்போது இது ஒரு காரணம். இந்த வெளிநாட்டு மோகம், ஒன்று ஃபேமிலியை அழைச்சிட்டு போகிறது ஒரு பக்கம், ஃபேமிலியை விட்டுட்டு போகிறது அது இன்னும் ஆபத்து. அது எல்லா விதத்திலும் பிரச்சனை. எங்க பிள்ளைக்கு நேற்று ராத்திரிலேருந்து வயிற்று வலிங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுறா, மாப்பிள்ளை ஃபாரினில் இருக்கிறான், டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போன்னு சொல்லுவான், காசு அனுப்புவான், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லுவான். ஆனால் மொபைலில் அல்லது ஐஎம்ஓவில் வீடியோ காலில் வந்து பிள்ளையை காட்டு, நான் பேசுகிறேன் பார்க்குறேன், இதெல்லாம் சொல்ல முடியும். இது எல்லாத்தையும் விட ஒரு பச்சை குழந்தை பிள்ளை எதை எதிர்பார்க்க சொல்லுங்க பாப்போம்? பக்கத்தில் இருக்கிறது தான், அதுதான் தைரியம். மனைவிக்கு எப்போ தைரியம் வரும்? தான் ஹஸ்பண்ட் பக்கத்தில், என்ன தான் ரிலேஷனு, அக்கா தங்கச்சி அம்மா அப்பா யார் இருந்தாலும் சரி, இல்லை இல்லையா? அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டு நடந்தோ ஆட்டோலையோ ஹாஸ்பிட்டலுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அந்த கண்ணீரோட கவலையோடு கொண்டு போகும்போது அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும்? எனக்கு ஒன்றுன்னா துடிக்கக்கூடிய, தன்னுடைய தூக்கத்தையே தியாகம் செய்யக்கூடிய, கண்ணீர் விடக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, பெற்றோர் இருக்கிறாங்க. இந்த இன்டென்ஷன், இந்த இன்வால்மெண்ட்டு, இந்த உயிரோட்டமான அந்த பந்தம், அந்த ரிலேஷன்ஷிப்ஸை நீங்கள் ஃபாரினில் மொபைலில் அழுது காட்டினா கூட முடியாது. சொல்லல இல்லையா? கண்ணீர் விட்டு அழுவலாம், நான் அழுகுறமான்னு தான் சொல்ல முடியும், அல்லது அப்பா அழுகுறாருன்னு தான் சொல்லுவாங்க. புரியல இல்லையா? ஆனால் நீ உண்மையிலேயே என் மீது அக்கறைப்படுகிறேங்கிறது அந்த குழந்தை எப்போ உணரும்? நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க, கிட்டே இருந்து என்ன செய்கிறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது தான். இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். சரி, ரைட். வெளிநாட்டு மோகம். 12வது ரீசன் விவாகரத்து, டைவர்ஸ். இந்த 12 காரணங்கள் தான் மொத்த முஸ்லீம் ஃபேமிலிஸினுடைய பிரச்சனைகளை உள்ளடக்கியது. இதுக்குள்ளே தான் எல்லாமே சுற்றி வரும். புரியல இல்லையா? ஸோ இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது? ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு டாக்டர் ஆகணும்னா அவர் என்ன படிக்கணும்? எத்தனை வருஷம்? 5 years. சரி, அதில் ஸ்பெஷலைஸ்டு டாக்டர், டென்டல் டாக்டர் ஆகணும்னா அதுக்கப்புறம் தனியாக அதுக்கு படித்தாகணும் இல்லையா? டென்டலிஸ்ட்டாக போய் ஆகணும் இல்லையா? சரி, ரைட். ஒரு அக்கௌண்டன்ட் ஆகணும்னா என்ன செய்யணும்? பிகாம் படிக்கணும், அதுக்கப்புறம் எம்காம் படிக்கணும் இல்லையா? அப்புறம் எஃப்சிஏ, இப்படி போயிட்டுருக்கோம் இல்லையா? சரி, ரைட்டு. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னா என்ன செய்யணும்? பிபிஏ அண்ட் எம்பிஏ, புரியல இல்லையா? இப்படி படிக்கணும். அப்போது ஒரு சாதாரண ஒரு இண்டஸ்ட்ரியில் அக்கௌண்டண்ட் ஆகிறதுக்கு 3 years பிகாம், 2 years எம்காம் இப்படி படித்து அந்த டிகிரியை வாங்கிட்டு தான் அவர் போய் அப்பாயிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொஃபஷ்னலாக அவர் வந்து அதில் ஷைன் பண்ண முடியும் இல்லையா? லைஃப் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய, வாழக்கூடிய லைஃப் என்ற வாழ்க்கைக்கு எத்தனை நாள் படிச்சுட்டு நம்ம வாழ்க்கைக்கு ரெடி ஆகிருக்கோம்? நிக்காக பற்றி படிச்சிருக்கோமா? நிக்காஹுக்கு முன்னாடி என்ன நம்ம எப்படி லைஃப்பில் வாழ போகிறோம்?
யார் யாரெல்லாம் என்னுடைய லைஃபுக்கு சேலஞ்சாக நிற்பா, யார் யார்ட்டெல்லாம் நான் எப்படி நடந்துக்கணும், இந்த வாழ்க்கை இந்த நிக்காஹுக்கு பிறகு நான் சந்திக்கக்கூடிய உலகம் என்ன, அதில் எப்படியெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், நான் எப்படி நடந்துக்கணும், இதை பற்றி தெரியாமல் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வருது. சரி, இதுக்கெல்லாம் முன்னாடியெல்லாம் இப்படி ஒரு கவுன்சிலிங்லாம் நடக்கலையாங்க. முன்னாடியெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இந்த கிளாஸ் யதார்த்தமாக நடக்கும். நம்ம அம்மா சொல்லுவா, ஏய் ஜன்னல்கிட்ட போய் நிற்காத, தலையில் துணியை போட்டு நில்லு, சத்தம் போட்டு பேசாத, வேகமாக நடக்காத, இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தியா. யாராவது லேடிஸ் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு தண்ணி எடுத்து வை, அவங்களுக்கு உபகாரம் செய், அந்த பாத்திரத்தை கழுவு, காலையிலே எந்திரி, வீட்டை கூட்டு, இதெல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா. இது அப்படி ஒரு விதமான கிளாஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி ஏதாவது சொன்னால் நீ சும்மா இரு அப்படிங்கிறது. நான் எவ்வளோ பிஸியாக இருக்கேன் தெரியுமா, நான் போய் காலேஜில் போய் படிச்சுட்டு வரதே பெரிய விஷயம், இதில் வேறு இங்கே வந்து நான் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு இங்கேருந்து ரைட்ஸ் ஆரம்பிக்குது. ஃப்ரீடம், என் ரைட்ஸ். நீ வீட்டில் உட்காந்துருக்கம்மா, நான் என்ன செய்ய எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, உனக்கு தான் தெரியுமா, அயன் பண்ணி கூட வைக்க மாட்டியா நீனு, இவ கேட்பா. அன்னைக்கு அப்படி இல்லை, இப்படி வார்த்தை கூட வராது, சிந்திக்க கூட மாட்டான். வீட்டில் அம்மா சத்தம் போட்டால், யாராவது பெரியம்மா சத்தம் போட்டால், ஆமாம் நீனும் சேர்ந்துக்கோ அப்படிங்கிறது. ஆனால் அங்கே பெரியம்மா சத்தம் போடுவா, முன்னாடி மாமி சத்தம் போடுவா, மாமா வந்து சத்தம் போடுவார், எல்லாரும் சத்தம் போடுவாங்க. எல்லாருக்கும் பெரியவர்கள் எல்லோரும் என்னை கண்காணித்து என்னை வார்ன் பண்ணுறதுக்கு, என்னை டீச் பண்ணுறதுக்கு, என்னை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் இருக்குது, அதனால் என்னை கட்டுப்படுத்துகிறாங்க, அவங்க பிஹேவ் பண்ணணும், அவங்களுக்கு ஒபீடியன்ஸாக இருக்கணும் நம்ம அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. யாரையும் கட்டுப்படுத்தக்கூடாதுங்கிற நிலை மாறிடுச்சு. அதனால் இந்த கிளாஸ் தனியாக கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் இங்கேருந்து பிரெஸ்டன் காலேஜில் நீங்கள் வெளியே போகும்போது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பாடத்தை பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரே ஸ்காலராக நீங்கள் போக போகிறீங்க. புரியல இல்லையா? அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அந்த கிளாஸ் தான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் டேஸில் நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்ப கவனமாக இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் இதை கவனிக்கணும். ஒவ்வொரு டைட்டிலையும் நம்ம கொடுப்போம். எல்லாத்தையும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் எடுத்து வைங்க. உங்கள் லைஃபுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும், பிறருடைய லைஃபுக்கும் இது பிரைட்டாக வழிகாட்ட முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் ஆகிரத்துடைய வாழ்க்கையும் சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக அல்லாஹ் அமைச்சு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.